YouTube name ne சாயல்குடி ஜெகன். இவரது மாட்டு ஓனர். இதுக்கு சாப்பாடு ஆயிரம் சாப்பிட்டு போங்க. அண்ணா இருக்கட்டும், இன்னொரு நாள் சாப்பிட்றேன். கிணறு வந்தால் சாப்பிட்டு தான் போகணும். இப்போ நான் டீ சாப்பிட்டுலாம் வர்றேன். நான் சாப்பிட 10 மணி ஆயிரும். நான் சாயல்குடி எனக்கு ஊர். அந்த காலத்தில் மாடு இருந்தால் ஆகா மாடு இருக்கா சாப்பிட போலாம் வருவாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும். கடை மாடு இருக்கிற போனால் சாப்பாடுங்க வருவாங்க. ஓ சரி. வெந்துடுங்க நேரத்தில் வாங்கிட்டு போயிடும். ஒரு ஊராக போயிடுப்போம். போன வருஷம் நீங்கள் மாட்டு பொங்கல் டயத்தில் வந்தீங்க. இந்த குட்டிப்புலி சாரி டீ வேண்டாம் அண்ணே. டெய்லி காலையில் தக்காளி மட்டும் வதக்கிடுவீங்க? தக்காளி கத்திரிக்காய் அதனால தயிர் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் மாட்டில் வச்சு தயிர் எடுத்து வச்சு வச்சு அதை தயிர் சாப்பாடு. இப்போ அதிகமாக நீங்கள் இப்படி காடுகளில் வந்த பிறகு செய்யக்கூடியன்னா என்ன செஞ்சு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுன்னா என்னதுண்ணா? இந்த மாதிரி தக்காளி தொக்கு கத்திரிக்காய் வதக்கி பொரியல் பண்ணிக்கிறது. கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி இப்போ குழம்பு அடுத்து வந்து மதியத்துக்கு வைப்பீங்களா? மதியத்துக்கு நல்ல காலையில் ஒரு டைம் வைக்கிற மட்டும்தான். மதியம் சாப்பிட மாட்டீங்க? இதை இடிக்கிறது வச்சு அது பைட் எடுத்து அதே உள்ள கத்திரிக்காய் கரடு குழம்பு. இது என்னதுண்ணே? புளிக்குழம்பு கரடு குழம்பு. கருவாட்டு குழம்பா? நைட்டு வச்சது. நேற்று நைட்டு வச்சதா? நேற்று அப்போ நைட்டு கருவாட்டு குழம்பு. ஆமாம். இதையும் சேர்த்து அப்போ பகலில் சாப்பிட்டுக்கிடுவீங்க? தயிரில் வந்துட்டு இது தயிர் வாங்கி. ஓ சரி. இல்லை தயிர் வாங்குவாங்கல்ல? ஆமாம். அவங்க வந்து எந்த குழம்பு பழையா இருக்கு. ரெண்டுலமே போடுங்க.
இது சாப்பாட்டில் விரசிக்கிறீங்களா தண்ணி கஞ்சி மாதிரி சாப்பிடுங்களா? தண்ணி கஞ்சி தயிர் வாங்கிட்டு பற்றி தயிர் தண்ணி ஊற்றி கஞ்சிக்கு கூட்டு மாதிரி வச்சுக்கிடுவீங்க.